பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது. காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம். ஜனநாயகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு எந்த விதமான கடிதமும் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது. எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம். இதுவரை கடைசியாக 7 கடிதம் கொடுத்தோம். 7 ஆர்ப்பாட்டத்திற்கு 7ஐயும் நிராகரிச்சிருக்கிறாங்க. 7க்கும் பிரிவென்டிவ் கஸ்டடி வச்சிருக்கிறாங்க. ஜனநாயகத்தினுடைய குரல் விளைய காவல்துறை திமுகவினுடைய ஏவல் துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பிரேம் போட்ட போட்டோவை மகளிர் அணி ஆணி அடிச்சு அதை அங்க ஒட்ட போறாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள், தாய்மார்கள், மகளிர் அணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்ட போறோம். நீங்க இதை ஒட்ட அனுமதிக்கிறதுனா சாயந்தரம் வரைக்கும் இங்கே தான் இருக்கோம் சார். சார் சாயந்தரம் வரைக்கும் இங்க வரமா தான் நிற்போம். மது பிரியலுக்கு என்ன வைக்கிறோம்? மது பிரியலுக்கு என்ன எங்க அரசு மதுக்கடை மூட போங்க. அக்கா அம்மாக்கா 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 அப்பா அப்பா என்று சொல்லி இளம் தலைமுறையினரை இளம் குழந்தைகளை வரை போதைக்கு அடிமையாக்கி இன்றைக்கு தமிழகத்தை போதை மாநிலமாக 1000 கோடி ரூபாய் டாஸ்மாகிலே ஊழல் செய்த மரியாதைக்குரிய நம்முடைய டாஸ்மாகினுடைய மந்திரி செந்தில் பாலாஜி அவர்களை கண்டித்தும் இதற்கு உறுதுணையாக இருந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டித்தும் தமிழகம் முழுவதிலுமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசாங்க அலுவலகங்கள் அத்தனை இடத்திலையும் நம்முடைய முதல்வருடைய படங்கள் இருக்கின்றது. ஆனால் டாஸ்மாக் நிறுவனம் அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற நிறுவனம். அங்கே அவருடைய படம் இல்லாத காரணத்தினால் இந்த டாஸ்மாக் கடைக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டினுடைய திமுக அரசாங்கம் என்பதை தெரியப்படுத்தும் விதமாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய படத்தை இந்த டாஸ்மாகிலே நாங்கள் மாட்டியிருக்கின்றோம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்.
பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது. காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம். ஜனநாயகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு எந்த விதமான கடிதமும் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது. எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம். இதுவரை கடைசியாக 7 கடிதம் கொடுத்தோம். 7 ஆர்ப்பாட்டத்திற்கு 7ஐயும் நிராகரிச்சிருக்கிறாங்க. 7க்கும் பிரிவென்டிவ் கஸ்டடி வச்சிருக்கிறாங்க. ஜனநாயகத்தினுடைய குரல் விளைய காவல்துறை திமுகவினுடைய ஏவல் துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பிரேம் போட்ட போட்டோவை மகளிர் அணி ஆணி அடிச்சு அதை அங்க ஒட்ட போறாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள், தாய்மார்கள், மகளிர் அணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தல் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்ட போறோம். ஒட்ட போறாங்க. எல்லா பக்கம் ஒட்டிட்டு தான் சார். மகளிர் மேல கை வைக்காதீங்க சார். யாரு எங்க பிரசிடண்ட் ஒரு நோட்டீஸ் ஒட்டதுக்கு சார் நீங்க இதை ஒட்ட அனுமதிக்கலன்னா அப்படியே ரோட்ல வந்து உட்கார வச்சிருக்கீங்க. சாயந்தரம் வரைக்கும் இங்கே தான் இருக்கோம் சார். சார் சாயந்தரம் வரைக்கும் இங்க வரமா தான் நிற்போம். இங்க வாங்க. அப்படியே நில்லுங்க. நாங்க அப்ப நிற்போம். வரமா நிக்கிறோம். மது பிரியாளுக்கு என்ன நிக்கிறோம். மது பிரியாளுக்கு என்ன எங்க அரசு மதுக்கடை மூட போங்க போங்க. அக்கா அம்மாக்கா 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 எடுக்கணும் எடுக்கணும். भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय. அப்பா அப்பா என்று சொல்லி இளம் தலைமுறையினரை இளம் குழந்தைகளை வரைக்கும் போதைக்கு அடிமையாக்கி இன்றைக்கு தமிழகத்தை போதை மாநிலமாக 1000 கோடி ரூபாய் டாஸ்மாகிலே ஊழல் செய்த மரியாதைக்குரிய நம்முடைய டாஸ்மாகினுடைய மந்திரி செந்தில் பாலாஜி அவர்களை கண்டித்தும் இதற்கு உறுதுணையாக இருந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டித்தும் தமிழகம் முழுவதிலுமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசாங்க அலுவலகங்கள் அத்தனை இடத்திலையும் நம்முடைய முதல்வருடைய படங்கள் இருக்கின்றது. ஆனால் டாஸ்மாக் நிறுவனம் அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற நிறுவனம். அங்கே அவருடைய படம் இல்லாத காரணத்தினால் இந்த டாஸ்மாக் கடைக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டினுடைய திமுக அரசாங்கம் என்பதை தெரியப்படுத்தும் விதமாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய படத்தை இந்த டாஸ்மாகிலே நாங்கள் மாட்டியிருக்கின்றோம். भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय.